அந்த வருமானம் தடையா மாறும்போது அடுத்து என்ன வருதுன்னா உடனே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வருகிறது. அதற்கு பிறகு தோற்றுவோனோ பயம் வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வருமானம் சரியா வரலைன்னா எல்லா பிரச்சனையும் நம்முடைய குடும்பத்தில் சொல்லுங்களேன் வரும். மோஸ்ட்லி இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியல, எல்லாத்துக்கும் ஆணி வேறு என்ன அப்படின்னா அந்த வருமான குறைவு தான், அந்த பண பற்றாக்குறை, காசு இல்லாதது, கடன் இருக்கிறது. இந்த கடன் வருமானம் இல்லை, சரியா வீட்டில் எதுவும் இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை. ஆனால் நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் 59வது நாள் ஜெபத்தில் ஆண்டவர் அதில் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தரணும். ஆனால் கர்த்தர் அதை தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ பாருங்களேன், நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வருமானங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஆனால் இன்னைக்கு அந்த வருமானம் நிறுத்தப்படும் போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பணமே நம்முடைய வாழ்க்கை அல்ல, ஆனால் பணம் எல்லாத்துக்கும் உதவும். அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாய் அவர் நமக்காக அவர் தரித்திரராய் மாறினார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை செல்வம் அப்படின்றது ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிச்சிரும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதே நேரத்தில் ஆண்டவருக்காக நம்மளை சாட்சியாய் நிறுத்தும் என்று வாசிக்கும். உண்மையிலே